ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்காக நாம் தெரிந்து கொள்கிற வேத வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். இதோ உன் கண்ணில் உத்திரம் இருக்கையில் உன் சகோதரனை நோக்கி, நான் உன் கண்ணில் இருக்கும் துரும்பை எடுத்து போடட்டும் என்று நீ சொல்வதெப்படி? ஆண்டவர் 2 காரியங்களை இங்கே சொல்லுகிறதை பார்க்க முடியும். ஒன்று, உன் கண்ணில் உத்திரம் இருக்க, உத்திரம் என்றால் தூண் இருக்க, உன் சகோதர கண்ணில் இருக்கிற துரும்பை நான் எடுத்து போடட்டுமா என்று நீ கேட்பதென்ன? இதை நாம் இன்றைக்கு நடைமுறையில் பார்ப்போமே ஆனால் அநேகருடைய காரியங்களை நாம் சட்டென்று நியாயம் தீர்த்து விடுவோம். அவர் சரியில்லை, ஐயா அவர்கள் சரியில்லை, நான் சரியா இருக்கேன் அப்படின்னு நினைப்போம். இதே போலதான் இயேசு 2 நபர்களை குறித்து சாட்சி கொடுக்கிறார். ஆயக்காரன், பாவி. ஆயக்காரன் ஜெபிக்கிறான், இந்த பாவியை போல நான் இல்லை, தசமமாக கொடுக்கிறேன், உபவாசம் பண்றேன், ஏழைகளுக்கு இறங்குகிறேன், இதெல்லாம் நான் தெளிவா செஞ்சுட்டு வர ஆண்டவரே அப்படின்னு ஆண்டவர்கிட்ட சொல்றான். பாவியோ தன் கண்களை ஏறெடுக்க மனமில்லாமல் மார்பில் அடித்துக்கொண்டு, நான் ஒரு பாவி ஆண்டவரே, என்மேல் கிருபையாய் இரும் என்று கதறுகிறார். இயேசு சொன்னார், இந்த 2 நபர்களில் யார் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்? யாருடைய ஜெபம் கேட்கப்பட்டது? அப்பொழுது பாவியினுடைய ஜெபம். ஏனென்றால் அந்த ஜெபத்தை தான் தன்னை தாழ்த்துகிறவனை ஆண்டவர் அங்கீகரிக்கிறார். மற்றவன் தான் செய்தது நான் நீதிமான் என்று சொல்லும் பொழுது அவனை கர்த்தர் வெறுக்கிறார். இதுதான் காயின் ஆபேலுடைய காணிக்கையில் நடந்தது. ஆனால் இந்த காலை வேளையில் நம்மோடு கூட ஆண்டவர் பேச விரும்புகிற ஒரு காரியம். அடுத்த வசனம் 5ஆம் வசனம் சொல்லுகிறது, முதலாவது உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை எடுத்து போடு, பின்பு உன் சகோதரனுடைய கண்ணில் இருக்கிற துரும்பை எடுக்க வகை பார்க்கலாம். இப்ப நான் முதல்ல எனக்குள்ள இருக்கிற குறைவை நான் மாற்றிக்கொள்ள வேண்டும். சிலர்கிட்ட நான் கேட்கும் பொழுது சில விசுவாசிகள் சொல்லுகிறது, அவங்களே இந்த பாவம் செய்யறாங்க பாஸ்டர், நான் இதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, அவங்களையே கர்த்தர் ஒன்றும் செய்யல, அவங்களே விட்டுட்டாரு, அவங்க நல்லா தான் இருக்கிறாங்க அப்படின்னு மற்றவர்களை வைத்து இவர்கள் தங்களை தேற்றிக் கொள்வார்கள். ஆனா தேவனுடைய கோபம் இறங்கி வரும் பொழுது அவர் முகதாட்சியம் பார்க்கிறவர் அல்ல. அவர் இவன் நல்லவன், இவன் எனக்கு இவ்வளவு செஞ்சிருக்கான், அதெல்லாம் பார்க்கல. நீதி என்றால் நீதி தான். அந்த நீதியை கர்த்தர் பலமாய் விளங்க பண்ணுவான். இப்ப அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, முதல்ல உன் கண்ணில் ஒரு உத்திரத்தை வச்சுட்டு, ஒரு பெரிய தூணை வச்சுக்கிட்டு, அவன் கண்ணில் கிடக்கிற ஒரு தூசிய, ஒரு துரும்ப பார்த்து, ஐயோ கண்ணில் தூசி துரும்பு இருக்குப்பா, ஆண்டவர் சொல்ற, உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை முதலிடுறா, அப்புறம் துரும்புக்கு போயிட்ட. நாம் சிலர் சொல்றத நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், ஐயோ ஒரு பாவி, அவர் இதெல்லாம் பண்றார், அவர் அப்படி பண்றார், அவர் இப்படி பண்றார். நீ என்ன செய்யறன்னு முதல்ல யோசிப்பாரு. அவர் இந்த மாதிரி பண்றார், அவர் அந்த மாதிரி பண்றாருன்னு குற்றம் சாட்டுகிறையே, நீ எப்படிப்பட்டவன் என்பது யோசித்து பார்க்கணும். அப்பதான் நம்ம நீதிமான வாழ முடியும். அப்பதான் கர்த்தருடைய நீதியில் நாம் நிலைத்திருக்க முடியும். அப்பொழுதுதான் கர்த்தருடைய நியாயத்தில் நாம் வென்று ஜெயத்தை பெற்றுக்கொள்ள முடியும். நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லிக் கொள்கிறோம். நான் ஆண்டவருடைய பிள்ளை, நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், அபிஷேகம் பெற்றிருக்கிறேன், எனக்குள்ள இது இருக்கு, எனக்குள்ள அது இருக்கு. ஆனா அந்த மாதிரி ஆட்கள்லாம் பாருங்களேன், ஒரு அந்நிய பாஷை பேசி ஒரு தீர்க்க தரிசனம் சொல்ல ஆரம்பிச்சிட்டா, அவன் சொல்ற தீர்க்க தரிசனம் சரியாவே இருக்காது. ஆனா எதையோ ஒன்று உணர ஆரம்பிச்சிட்டான்னா உடனே என்ன பண்ணிடுவான்னா, நான் தான் அந்த அவனை சும்மா
அவர் பெரிய ஊழியக்காரா இருப்பார், அவருக்கு நல்ல அனுபவங்கள் இருக்கும், அவர் தேவனோடு நடக்கிற அனுபவத்தை பெற்றவராக இருப்பார். இவன் சொல்லுவான், நான் தான் என்கிட்ட கர்த்தர் பேசுறாருல, நான் தான். இப்ப இன்றைக்கு சமீபத்தில் ஒருவர் எனக்கு கால் பண்ணி ஃபோன் பண்ணி அவருடைய பிரச்சனையே சொன்னார். அது எனக்கு ஞாபகம் இருக்கு. அவருக்காக ஜெபிக்கணும் அப்படின்னு ஜெபம் பண்ணியிருக்கேன். அவர் அதற்கு பின்பு கொஞ்சம் 1 மாத காலம் இடைவேளைக்கு பின்பு மீண்டும் அவர் கால் செய்து நினைவிற்கான்றாரு இருக்கு. அப்போ நான் அவருக்காக இதெல்லாம் இருக்க, இதெல்லாம் சரியாயிடுச்சா, ஆமாம் ஏன் நான் இதெல்லாம் கிடைச்சிச்சு, இதெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். சொல்லிட்டு அவர் ஒரு காரியம் சொன்னாரு, உங்களிடத்தில் கர்த்தர் ஏதாவது பேசினாரா, ஏதாவது சொன்னாரா, ஏதாகலும் இருக்கா? நான் சொன்னேன், கர்த்தர் பேசினாதான் உங்ககிட்ட சொல்ல முடியும், பேசாத பட்சத்தில் நானா ஒரு கதை விட முடியாதுல்ல. ஆமாம் பிரதர், என்கிட்ட கர்த்தர் இதை பேசினாரு, அதை காட்டினாரு, இதை காட்டினாரு. எதுக்கு நம்ம பொய்யே சொல்லிட்டு அவரை குறித்து கர்த்தர் பேசினா பேசினாருன்னு சொல்ல போறோம், பேசலைன்னா பேசலன்னு சொல்ல போறோம், அவ்வளவுதான். இப்ப நான் பிஸியா இருந்தேன், அவர் ஃபோன் பண்ணாரு, 2 முறை எடுக்க முடியல. அப்ப ஆண்டவருடைய வார்த்தை எனக்கு தெளிவா கேட்டுச்சு. ஆண்டவர் சொன்னாரு, அவர் உடம்பு சரியில்லாம இருக்காரு, நீ எடுத்து ஒரு ஜெபம் பண்ணிறேன் அப்படின்னு. அப்ப நான் மறுபடியும் அவர் அடிக்கும் போது பிக்கப் பண்ணி பிஸியான நேரத்துல நான் அவருக்கு ஒரு ஜெபம் பண்றதுக்காக தான் எடுத்தேன், ஜெபம் பண்ணேன். அப்ப இப்படி ஆண்டவர் சொன்னா நம்ம செய்யறோம். ஆனா பர்டிகுலரா எனக்கு இது அது இது நம்ம ஒண்ணுமே சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாதுன்னா, தேவன் நம்ம கிட்ட சொல்லாம நாம எதை வாயை திறந்து சொல்லி அது வம்புல போய் மாட்டிக்கும். அதனால கர்த்தர் சொல்றதையே 2 முறை 3 முறை நல்லா தெளிவா கேட்டு அதற்கப்புறம் தான் அவர்களுக்கு நம்ம சொல்ல முடியும். அதனால தெளிவா சொன்னேன், இல்ல என்கிட்ட கர்த்தர் சொன்னா நான் கண்டிப்பா சொல்லுவேன், அவர் ஒன்றும் சொல்லவில்லை. ஏன்னா உண்மையை உண்மைன்னு தானே சொல்றோம். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை எடுத்து போடு. முதல்ல நாம மற்றவர்களை குற்றப்படுத்துவதற்கு நாம யாரு, நம்முடைய குறைகள் என்ன என்பதை நிதானிக்க வேண்டும். சிலர் இந்த நிதானமே இருக்காது, கண்ணை மூடிட்டு மற்றவளை அப்படியாக்கும் இப்படியாக்கும்னு பேசிடுவாங்க. ஆனா அதனுடைய முடிவுல அது தப்புன்னு தெரிஞ்ச உடனே அப்படியே மழுப்பிட்டு போயிடுவாங்க, பாலிஷா அப்படி மழுப்பிட்டு போயிடுவாங்க. நான் சொல்றேன், நீ மழுப்பலாம், பரலோகத்தில் இருக்க தேவன் அதை பார்த்து சும்மாவா இருக்க மாட்டார். நம்ம பாட்டு வாய்க்கு வந்தபடி பேசிட்டு அந்த பேசப்படுகிற நபர் தேவனை நோக்கி அபயம் விட்டா என்ன நடக்கும்? அப்படிதான் ஒரு தம்பி ஒரு இடத்துல ஒரு பாஸ்டரை பத்தி இன்னொருத்தர்கிட்ட, அவர் இப்படி ஆக்கும், அவரை பத்தி எனக்கு டாப் டு பாட்டம் எனக்கு தெரியும், அவரை பத்தி எனக்கு இப்படி தெரியும், அவரை பத்தி எனக்கு அப்படி தெரியும்னு தேவையில்லாத பல தப்பிதமான காரியங்கள் எல்லாம் அந்த ஊழியக்காரத்துல இன்னொருத்தர்கிட்ட சொல்லிட்டான். அப்ப அவரு எனக்கு ரொம்ப அறிமுகமான மனிதர். அவரு என்கிட்ட கேட்கிறாரு, மாஸ்டர் அவர் இப்படியா, அவர் இந்த மாதிரியா, ஒரு தம்பி அவரை பத்தி அவ்வளோ டீட்டெயில் வச்சிருக்கா. நான் சொன்ன, முதல்ல அவன் யாரு? இல்ல, அவன் ஒரு பாஸ்டருக்கு டிரைவரா இருந்தான், அதனால இவன் எதையாவது யாரை பத்தியோ பேசுறதை எடுத்துட்டு இவரை பத்தி தான் பேசுறாங்கன்னு சொல்லி இவனா ஒரு இட்டு கட்டி பேசுறான். இல்ல, அவன் சொன்னது உண்மையாவே இருந்தாலுமே அவன் தூஷிக்கிறத கர்த்தர் ஒரு நாளும் விட மாட்டான். அவன் சொல்றது உண்மை இல்லை, எனக்கு தெரிஞ்சு அப்படி ஒன்றும் இல்லை. ஆனா இவனா ஏதாவது இட்டு கட்டி பேசினா கர்த்தர் அவனை வச்சு செய்வான். அவன் முதல்ல அவனுடைய குறைவுகளை மாற்றணும், அப்பதான் அவன் நிலை நிற்க முடியும். சும்மா எங்கேயோ சபைக்கு போறேன், எங்கேயோ ஆராதிக்க போறேன், நான் அவரை தெரியும் எனக்கு, இவரை தெரியும் எனக்கு, எனக்கு அது தெரியும், எனக்கு இது தெரியும், நான் சொன்ன இது நடந்துரும், நான் சொன்ன அது நடந்துரும். நிறுத்துப்பா, முதல்ல நீ யாரு,
உனக்கு ஆண்டவருக்கு என்ன உறவு இருக்கு? முதல்ல உன் குறைவுகளை மாறிடுச்சா? நீ குறைவில்லாம இருக்கியா? பொய் சொல்லாம இருக்கியா? திருடாம இருக்கியா? மற்றவங்க பொருள் மேல ஆசைப்படாம இருக்கியா? விபச்சாரம் செய்யாம இருக்கியா? வேசித்தனம் பண்ணாம இருக்கியா? குடிக்காம இருக்கியா? போதைக்கு அடிமையாகாம இருக்கியா? இதெல்லாம் யோசித்து பார்த்து இதுல நீ தூய்மையா இருந்தீன்னா அடுத்தவனுக்கு இது நீ செய்யறது தப்புன்னு நம்ம சொல்லலாம், சுட்டி காட்டலாம். ஆனா நீ செய்யறது அவ்வளவு அட்டூழியம் பண்ணிட்டு நீ மற்றவங்களை எப்படி சுட்டி காட்ட முடியும்? இது அவர் மற்றவர்களுக்கு மட்டும் இல்லை, நமக்கும் சேர்த்துதான். நமக்கும் சேர்த்தா ஒரு பெரிய ஊழியக்காரர் ஒரு மற்றவர்களை அப்படி இவர் தப்பு அவர் தப்புன்னு சொல்லிட்டே இருப்பார். ஒரு முறை அவரை சந்திக்க ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அப்ப நேரடியாவே கேட்டோம். நேரடியாவே அவர் இடத்துல, நீங்க இப்படி தைரியமா சொல்றீங்களே, பைபிள் படி அது சரியா? அவர் சொன்ன, சரிதான். அவன் அடங்கலைன்னா என்ன பண்ண? அப்ப நான் கேட்டேன், முதலாவது அவனுக்கு அறிவிக்கணும். அவன் கேட்கலன்னா ஒரு 3 பேரை வச்சு பேசணும். அதையும் கேட்கலன்னா சபைக்கு அறிவிக்கணும். நீங்க டைரக்டா சபைக்குள்ள அறிவிக்கிறீங்க. இல்ல நான் தனியா பேசுறேன் அப்படின்னு ஒரு மடுப்பலான ஒரு பதிலை சொன்னான். ஏதோ ஒன்று எவனோ ஒருத்தவன் ஒரு வீடியோவையோ ஒரு காட்சியோ காண்பித்த உடனே அதை வச்சு திருப்பி போட்டு இப்படி அப்படி அப்படின்னு நம்ம பேசிடுறோம். நாம் எப்படி இருக்கிறோம்? நாம் எங்கே இருக்கிறோம்? நமக்கும் ஆண்டவருக்குள்ள உறவு என்ன? நாம் சரியா இருக்கிறோமா? இதை கற்றுக்கொள்வதற்கு எனக்கெல்லாம் பல ஆண்டுகள் ஆச்சு. நான் தாராளமாக பேசிடுவேன். யாரையாவது குறை சொல்லணும்னா தாராளமாக சொல்லிடுவேன். ஆனா பொய்ய சொல்ல மாட்டேன். அவங்கள பத்தி எனக்கு தெரிந்தது, அவர்களை நான் தெரிந்ததை தான் நான் மற்றவர்களுக்கு சொல்லியிருக்கேன். அப்புறம் ஆவியானவர் எனக்கு கற்றுக் கொடுத்தேன், இது தப்பு. அப்ப ஆண்டவர் அதை திருத்துவதற்கு சில ஆண்டுகள் ஆனது. அப்புறம் திருந்தி அதற்கப்புறம் இது தவறு என்று நான் அதை செய்யாதபடி கர்த்தர் காத்து கொண்டான். வாய்ப்பு இருந்தா, ஒரு மனிதன் தவறு செய்யறா, வாய்ப்பு இருந்தா நேரடியாய் அந்த மனிதனை தனிமையில சந்தித்து அதை அந்த மனிதனுக்கு சொல்லுவது என் வழக்கம். இல்லை அப்படின்னா அந்த மனிதனத்துல எதை குறித்துமே சொல்லாமல், அந்த மனிதனை குறித்து மற்றவர்கள் கேட்கிற காரியங்களுக்கு நான் பதில் சொல்லாமல் அப்படியே விட்டு விடுகிறது இப்பொழுது நான் பழகி இருக்கிறேன். அப்ப நம்ம உத்தமர்கள் அல்ல, நம்ம குறைவுள்ளவர்கள் தான். ஆனா கர்த்தர் சமூகத்தில் அவர் நமக்கு கற்றுக் கொடுக்கும் பொழுது நாம் திருந்தி கொள்ள, நாம் அதை சரி செய்து கொள்ள நமக்கு ஒரு வாய்ப்பை அவர் தருகிறார். பிரியமானவர்களே, இந்த செய்தியை, இந்த வசனத்தை நீங்கள் கேட்கும் பொழுது ஒருவேளை அது நீங்களா கூட இருக்கலாம். ஆண்டவருடைய கண்களில் இருக்கிற உத்திரத்தை எடுத்து போடும்படி நீங்கள் கேட்டு அவர்களுடைய குறைவை பார்த்து, அவர்களுடைய தப்பிதங்களை பார்த்து, நான் பரிசுத்தவான் என்பதைப் போல அல்ல, முதல்ல ஏன் குறைவு, என்னுடைய குறைச்சலை, என்னுடைய தீமைகளை அகற்றிவிட்டு நான் மற்றவர்களுக்கு நன்மை செய்தால் அதுதான் எனக்கு மேன்மை. இந்த மேன்மையை இந்த காலை வேளையில் நான் பெற்று அனுபவிக்க கர்த்தருக்கு கிருபை தாரும் என்று கேளுங்கள். அவர் கிருபையை உங்களுக்கு தந்தருளுவார். ஆமென். ஆமென்.